மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்துவிட்டது. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் 8ஆம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம். அதை பற்றி ஒன்றும் பேசலை. இன்னும் 15 மாதம் இருக்கு. அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசலை. அப்புறம் ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வந்தது. அப்போ கடந்த முறை எல்லாம் ஒரு மாத இடைவெளிக்குள்ள இனி 15 மாதம் இருக்கு. அதனால் அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம். அதைத்தானே இப்போ சொன்னேன். நீங்கள் காதில் கேட்கலையா? அது ஒரு மாதம் தான் இடைவெளி இருந்தது, போட முடிஞ்சது. இனி 15 மாதம் இருக்குது. அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு பண்ணுவேன். நான் 6 தொகுதியெல்லாம் விருப்பமாக கொடுக்கலையே. நாங்கள் என்ன கொடுத்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது உங்களுக்கு. இல்லை இல்லை இல்லை, மனநிறைவோடு தான் இருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே மனநிறைவோடு தான் இருக்கிறோம். திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் நினைக்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள். ரமேஷ் வணக்கம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மக்களவை தொகுதி என்பது எண்ணிக்கையில் மட்டுமே இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று திமுக தரப்பிலும் மதிமுக தரப்பிலும் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் என்பது இப்போது கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமா அல்லது மதிமுகவினுடைய சொந்த தனி சின்னத்தில் போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக
கடந்த முறை போட்டியிட்டது போல உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் தனி சின்னத்தில் போட்டியிடும் என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி என்பதால் அந்த கட்சிக்கு மீண்டும் பம்பரம் சின்னம் ஒதுக்குவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. மதிமுக தரப்புல ஏற்கனவே சட்ட ரீதியான போராட்டத்தையும் நடத்தி வரக்கூடிய சூழல்ல தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று வைகோ இன்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். மற்றொரு பக்கம் இன்று எந்த தொகுதி என்பது உறுதியாகவில்லை. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் திருச்சி மற்றும் விருதுநகர் என 2 தொகுதியை கேட்டு வரக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சியும் எங்களுக்கு திருச்சி விருதுநகர் தொகுதி மீண்டும் வேண்டும் என்று கேட்பதால் இப்போது தொகுதியின் எண்ணிக்கை மட்டும் உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை திமுக கூட்டணியில் 7 தொகுதி என்பது உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் என 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய யூனியன் அசெம்பிளி கட்சிக்கு ஒரு தொகுதியும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதியும் என 6 தொகுதிகளை இதுவரை திமுக ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் இப்போது மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் விசிகாவோடு ஒரு உடன்பாடு ஏற்படும் என்றும் அதற்கு பிறகு 2-3 நாட்களில் காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதில் திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடானது தற்பொழுது கையெழுத்தாகி இருப்பதாகவும் என்ன தொகுதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.